ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி ஆப்பம் ரெசிபி செய்ய போகிறேன். சாஃப்டான ஒரு ஆப்பம். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரேஷன் பச்சரிசி, ரேஷனில் போடுற அதே புழுங்கலரிசி ஒரு 50 கிராம் இருக்கும். இது ஒரு 1/4 கிலோ, இது ஒரு 50 கிராமு. 2 டீஸ்பூனு உளுந்து. இது 3த்தையும் நான் நைட்டே கழுவி ஊற வச்சிடுறேன். இப்போது காலையில் பார்ப்போம். இந்த அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு 2-3 தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சாச்சு. இப்போ இது நைஸாக அரைச்சிப்போம். கொஞ்சம் அரிசின்றதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்றேன். நைஸாக அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். மாவு அரைச்சாச்சுங்க. இது சம்பா அவுள் பார்த்துங்க. நல்லா இந்த அவுளை இந்த ஒரு கிண்ண அளவு எடுத்துப்போம். அந்த 1 டம்ளர் அரிசிக்கு இது நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருவோம். 10 நிமிஷத்தில் ஊறிடும். நான் ஒரு 2 தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்பேன். இதை 10 நிமிஷம் கழித்து அதே மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிப்போம். மாவு அரைச்சாச்சுங்க. அடுத்து அவுள் அரைச்சிப்போம். அவுள் ஊறிடுச்சு. அந்த அரிசி அரைச்ச அதே ஜார்லேயே இந்த அவுளையும் நல்லா நைஸாக அரைச்சிப்போம். அவுள் அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த அவுளை எடுத்து இந்த மாவில் போட்டுப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கிப்போம் இதை கையை வச்சு. இப்போ மணி 7 மணி ஆகுதுங்க. நான் ஒரு 10 மணிக்கு செய்வேன் நான். அதனால் கரெக்டாக இருக்கும். 3 மணி நேரம் அதுக்குள்ளே புளிச்சிரும். இது நைட்டு அரிசி நான் இப்படி தாங்க செய்வேன். நைட்டு அரிசி ஊற வச்சு காலையில் 6 மணிக்கு அரைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 7 மணிக்கு அரைச்சி இப்போ நான் 10 மணிக்கு உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா கலக்கியாச்சுங்க. அப்படியே ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட்டில் விடுவோம். இது ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை. இது அந்த சுட்டோம்னா நம்ம கலர் கொடுப்போம். அந்த ஆப்பம் தேவையில்லைன்னா போட்டுருங்க. அந்த கலருக்காக தான் நான் போடுறேன். நல்லா ப்ரௌனிஷாக அழகாக இருக்கும். உங்களுக்கு சுகர் இருக்குது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போடாமல் விட்டுடலாம். மணிக்கு அரைச்சோம் மாவு பாருங்கள். 2 ஹவரில் நல்லா புளிச்சிருச்சு. மணி இப்போ 10 போதும். இந்த 2 ஹவரில் 3 ஹவர் ஆகிட்ருக்கோம். இப்போ கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு சோடா உப்புலாம் தேவையில்லை. நான் தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குது, தேங்காய் உடைச்சேன். அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஆப்பன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வேணும் மாவு. நல்லா கலக்கிக்கு இப்போ ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுதாங்க தண்ணியை ஊற்றி இந்த அளவுக்கு நான் கலக்கணுங்க. இந்த அளவில் இருந்துச்சுன்னா ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் அவுள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால் நம்ம இந்த இட்லி மாவு சோடா உப்புலாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. அவுளே போதும் நம்மளுக்கு. இப்போ ஊற்றி பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுப்போம். இரும்பு கடாயி. 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். லேசாக, ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஊற்றியாச்சுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். அப்போ வந்துருச்சா பார்ப்போம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருது பார்த்தீங்களா எடுக்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு முறை ஆப்பம் ஊற்றும் போதும் சும்மா லேசாக ஒரு சொட்டு நெய் ஊற்றுப்போம். இன்னொரு ஆப்பம் ஊற்றி பார்ப்போம். சுற்றியாச்சு. தட்டு போட்டு மூடிடுவோம். இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த அவுள் தான் அதுக்கெல்லாம் காரணம். பாருங்க, அப்படியே எடுக்க வேண்டியது தான். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இவ்வளோதாங்க.
அதிகபட்சம் 2 மணி நேரம் ஆச்சுங்க இந்த ஆப்பம் மாவு ரெடி பண்ணி அரைக்கிறதுக்கு. இப்போ அதுக்குள்ளே தேங்காய் அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு ஏலக்காய் போட்டு இதை நைஸாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஆப்பம் ரெடிங்க. உங்களுக்கு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை வச்சுருக்கிறேன். வேணுன்னா நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணுறது இருந்தால் பண்ணுங்கள். பாருங்கள், ஆப்பம் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்குங்க. இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஆப்பம். இது வந்து சம்பா அவுள் போட்டு செஞ்சதுனால எந்த கெடுதலும் கிடையாது. ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க ஆப்பம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.